மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கான புது புது அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசி, மீனா, பழனி எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் வராங்க. வந்துட்டு முத்துவேல் கேட்குறாங்க, ராஜி சாப்பிட்டியாம் அப்படின்னு. சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ட்டு உடனே பழனி எல்லாத்தையுமே கேட்குறாங்க. சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நாங்கள் போய் அட்வொகேட்டை பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. பழனி நானும் வரேனா அப்படின்ட்டு, நீங்கள் இருங்கம்மா 3 பேரும், நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. மயில் ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் போய் மீனா, ராஜி எல்லாமே இருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. போய் பேசி டீ குடிச்சு நல்லா நின்று நிதானமாக பேசிட்டோம், நம்ம கோர்ட் வாசலில் நிற்கிறோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசி உடனே கோவப்பட்டு, அக்கா நான் அண்ணி பார்த்தீங்களா எப்படி வந்து நிற்கிறாங்க, நம்ம எந்த தப்புமே செய்யலை, இவங்களால தான் நம்ம இவ்வளோ தூரம் அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா உடனே, விடு அரசி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற எதுவும் பிரச்சனை பண்ணாத, நம்ம கோர்ட்டுக்கு வெளியே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே கோமதி எல்லாருமே போலீஸ் ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. வந்து குடும்பமே பார்த்து அழுகுது. எதுக்குமா நீ இப்படி இருக்கிற, விடுமா பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒன்று வெளியே எடுத்துருவோம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க வந்து, வாங்க கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே போயிடுறாங்க. மயிலோட அம்மா வந்து சக்திவேலு, முத்துவேலு வந்து பேசலான்ட்டு வராங்க. ஏன் பாக்கியம், நம்ம எதிரி குடும்பம் வந்து, நம்ம சம்மந்தியோட எதிரி குடும்பம் வந்து இங்கே நிற்கிது, ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறவங்க வந்து இவங்க பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வா அவங்கக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. போய் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இது கொடுக்கணும், நீ பேசணும், சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனேவும் யாருமே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்கிறாங்க. முத்துவேல் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு. அப்புறம் உடனேவும், நீங்கள் சொன்னனால தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம், இல்லாட்டி நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க மாட்டோம், அந்த அரசி பொண்ணெல்லாம் தாலியே கட்டாமல் வந்து உங்கள் வீட்டில் என்ன பாடுபடுத்துச்சு, நம்ம எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நாங்கள் உங்களுக்கு சாதகமாகவே சாட்சி சொல்கிறோன்ட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே தங்கமயிலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உன்னை கொடுமைப்படுத்துனாங்களா, அடித்தாங்களா அப்படின்ற மாதிரி. ஆமான்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. மயில் வந்து பாவம் சரவணன் வந்து இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் குடும்பமே அதிர்ச்சியாகி நிற்கிது. இந்த பொண்ணு எதுக்கு நம்மக்கிட்ட இப்படி பொய் சொல்லுது அப்படின்னு. இல்லை பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சு, நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.